தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. ஏன் நம்மை முந்தி நேசித்தார் என்றால் அவர் அன்பாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு இருக்கு. இப்போ ஒருவேளை பணம் ஒருவருக்கு பிறருக்கு கொடுக்கறாங்கன்னா அவங்ககிட்ட பணம் இருந்தா தானே பிறருக்கு கொடுக்க முடியும். ஒருவருக்கு உதவி செய்யறாங்கன்னா உதவி செய்யற நிலைமையில இருந்தா தான் அவங்க உதவி செய்ய முடியும். அப்போ அவர் அன்பாகவே இருக்கிறார். அன்பாகவே எப்போதும் அன்பா இருக்கிறார். அவர் அன்பாகவே இருக்கிறபடினாலே அவர் நம்மிலே அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. வேறு காரணங்கள் பல இருந்தாலும் அவர் நம்மை நேசிப்பதற்கு காரணம் என்னவென்றால் அவர் அன்பாகவே இருக்கிறார். நம்ம சில நேரத்துல அன்பா இருக்கிறோம், சில நேரத்துல வம்பா இருக்கிறோம், அன்பா இருக்கிறது இல்ல. ஆனா தேவன் அப்படி இல்லை, அவர் எப்பொழுதும் அன்பாகவே இருக்கிறார். அன்பற்ற ஒரு தேவனை நீங்க பார்க்க முடியாது. எப்பொழுதும் அவர் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா.